முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் வில் என்பது விருந்தோம்பலின் குரல். மன மகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி வரவேற்கும் வீட்டில் திருமகள் என்றும் வாழ்வாள் என்பது திருவள்ளுவரின் குரல். அதுபோல இந்த நிகழ்ச்சியை மன மலர்ச்சியோடு முகமலர்ச்சியால் வரவேற்க வருகிறார் திரு பிரஸ்னவ் ஜீவானந்தம் அவர்கள். திரு பிரஸ்னவ் ஜீவானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது எல்லாரும் ஒன்று கூடி வந்து நம்ம இங்கே எஃப்டிஎஸ் கல்ச்சுரல் செலிப்ரேட் பண்ணுறது. இந்த கலை திருவிழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது சங்கத்தின் புதிய உறுப்பினர்களாகவும் சங்கத்தை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களாகவும் பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தர நான் விரும்புகிறேன். 2015ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டன்று இந்த சங்கம் தொடங்குவதற்கான முதல் அடித்தளம் அமைக்கப்பட்டு ஜூலை 5ஆம் நாள் இனிதே தொடங்கப்பட்டது. உங்களின் பேராதரவுடன் பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம். குறிப்பாக ஏர் இந்தியாவோடு இணைந்து கிரிக்கெட் போட்டி, சிறார்களுக்கான விளையாட்டு போட்டி, நம்ம வருடம் கொண்டாடுற விளையாட்டு போட்டி, தீபாவளி, கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் மற்றும் நாடகங்கள் போன்றவைகளை சிறப்பாக நாம் நடத்தியுள்ளோம். திரைக்கடலோடி திரவியம் தேட வந்த நம்மை ஒன்றிணைத்து 1000 மைல்கள் கடந்து வந்தாலும் எம் மண்ணையும் உறவுகளையும் பிரிந்த எண்ணம் வராமல், ஆங்கிலத்தில் வந்து ஹோம் அவே ஹோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல இங்கு நமக்கு ஒன்று கூடி மகிழும் வாய்ப்பை எஃப்டிஎஸ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பேரிடர் காலமான கோவிட் காலத்தில் இந்தியாவில் உள்ள நம் மக்கள் உங்களோட உதவியுடன் ஜெர்மனியிலிருந்து நிவாரணப் பொருட்களை தேவைப்படும் இடங்களுக்கு பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் கொண்டு சேர்த்திருக்கிறது. இங்கு வாழும் நம் மக்களுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் அவசர சூழ்நிலைகளின் போது பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கம் கன்சலேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்களோடு சேர்ந்து உதவிக்கரமும் நீட்டி வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் உறவுகளோடு இணைந்து தமிழையும் தமிழ் கலைகளையும் போற்ற வேண்டும், இங்கு வாழும் தமிழர்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இச்சங்கம் செயல்பட்டு வருகின்றது. இன்று உங்களுக்காக தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் தற்கால ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. அதனால் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை கண்டு ரசித்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Guten Abend. Guten Abend an alle. Im Namen von Frankfurt Tamil Sangam begrüße ich Sie alle zum FDS Cultural Fest 2024. Wie Sie alle wissen, setzt sich FDS dafür ein, die tief verwurzelte Kultur, Tradition und das Erbe des tamilischen Festes zu bewähren, fördern und zu präsentieren. Was ich auch noch dazu hinzufügen will, ist, Frankfurt Tamil Sangam auch eine soziale Dienstleistung macht. Zum Beispiel hat FDS in der Zeiten von Covid medizinische Versorgung nach Indien geschickt, um die Bedürftigen zu helfen. Über die heutige Veranstaltung. Wir Tamilen haben eine Tradition, jede Emotion in Form von Tanz und Gesang darzustellen. Nicht nur zu bestimmten Anlässen, sondern praktisch im Alltag. Heute präsentieren wir Ihnen einige dieser alten Künste Südindiens in Tanz- und Gesangsform. Dies sind die Künste, die aus mehreren Gründen aber langsam verschwinden. Deshalb ist unser Ziel, diese Künste unserem Volk und auch die Freunden vor Ort als Initiative zum Erhalt dieser hervorragenden Kunstformen vorzustellen. Wir hoffen, dass dies ein kultureller Leckerbissen für die Frankfurter Bevölkerung wird, der auch international auf große Anerkennung stößt. Auf Wunsch unserer Mitglieder haben wir auch einige tamilische Filmlieder basierende Fusionstänze hinzugefügt. Selbstverständlich haben wir auch einen indischen Snacks bzw. Imbissstand, sowohl auch einen Fotostand aufgebaut, um diese Veranstaltung lebendiger zu gestalten. Bitte lehnen Sie sich zurück, genießen Sie diese Show und teilen Sie Ihre Unterstützung und Darstellung für die Choreografen und die Dargestellten. Valga Tamil.